ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து ஈஸியாக 5 மினிட்ஸில் எந்த ஒரு ஹேண்ட் பெயினும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி குயிக்காக க்ளீன் பண்ணுறதா சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நல்லா சுடு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இயரிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சமையல் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் தோட்ட மாவு அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்க போகிறேன். இதுக்கு வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் விம்ஜெல் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம்ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சோப் லிக்விட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புளி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம இதிலே விட்டு லைட்டாக ப்ரஷ் வச்சு நம்ம பேச்சு மாதிரி நல்லா வந்து புது இயரிங்ஸ் மாதிரி மாறிடும். நான் இந்த இயரிங்ஸ் வந்து வாங்கி ஒரு 6 மந்த் கிட்ட ஆகுது. நான் வாஷே பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து ப்ரெஷ் வச்சு கூட நான் வந்து அதை வந்து தேய்க்கலை. அப்படியே அந்த வாட்டரில் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பண்ணலாம். நம்ம எல்லா ஜுவல்லரிஸுமே கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி எடுத்து பார்த்தா இது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. ரொம்ப நேரம் இருந்தால் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எதுவும் ஆகுமா பயப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. நல்லாவே வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம புதுசாக வாங்கினப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷைனிங் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்குள்ள எதுவுமே பண்ணல, போட்டுட்டு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த டிப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.